மகா கல்யாணம் சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம். இந்த ஐஸ்வர்யா வந்து இதில் எதுலையுமே சிக்கலையே என்ன பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அந்த கேமராமேல எடுத்து பார்க்குறாங்க. கேமராமேல எடுத்து பார்த்ததுமே வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஐஸ்வர்யா வந்துடுறாங்க. என்ன கௌதம் என்ன பண்ணிட்டு இருக்க நீன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒன்றில் ஐஸ்வர்யா அது வந்துடுறாங்க. போதும் நிறுத்து கௌதம், என்ன மாட்டி விடணும், என்னை ஏதாவது பண்ணணுன்றதுக்காக நீ இந்த அளவுக்கு கேவலமாக வேலை பார்ப்ப நான் நினச்சி கூட பார்க்கல. அப்படின்னா நீ என்னை காதலிச்சது கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னது இது எல்லாமே பொய். ஒருவேளை நான் மட்டும் வரலைன்னா இப்படியெல்லாம் பொய் சொல்லலாம், நீ என்னை வந்து கல்யாணமே பண்ணியிருக்க மாட்டேன் அப்படி தானேன்னு சொல்கிறாங்க. இல்லை அப்படியெல்லாம் கிடையாது, உன்னை பற்றி எனக்கு தெரியாதா, போதும் நிறுத்து கௌதம், எதுக்காக தேவையில்லாத ஓவராக வந்து நீ சீன் கிரியேட் பண்ணிட்டு எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கியா கௌதம் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன ஐஸ்வர்யா நீ ஓவராக பேசிட்டு இருக்கேன்றாங்க. ஆமாம் இப்படியும் பேசுவேன், இதை விட அதிகமாகவும் பேசுவேன், உனக்கு எவ்வளோ தைரியம் தான் நீ இப்படியெல்லாம் பண்ணியிருப்பேன்னு சொல்லிட்டு பயங்கர கோபப்பட்டு நீ பேசின வீடியோ எங்கே இருக்குது பார்க்குறியான்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை எல்லாமே காட்டுறாங்க. லேடிஸ் கிட்ட வந்து நம்ம கௌதம் வந்து பேசுகிற வீதம், உன்னை நான் கல்யாணம் பண்ணிப்பேன், என்னுடைய சொத்து எல்லாமே இதுதான் அதுன்னு சொல்லிட்டு எல்லா விஷயமும் பண்ணது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாம் ரெக்கார்ட் பண்ணதை பார்த்து ரொம்பவே பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா கௌதம் ஷாக் ஆகிட்டு உடனே ஐஸ்வர்யா தயவு செஞ்சு இதை கொடுத்துட்டு இதை பண்ணாத, வீட்டில் இருக்கவங்க கிட்ட காட்டினா அடுத்த நிமிஷம் உன்னை வீட்டை விட்டு வெளியே துரத்திடுவாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபத்தில் வந்து பார்த்திங்கன்னா கௌதமை மிரட்டிட்டு இருக்காங்க ஐஸ்வர்யா. அதோட இந்த பிரேமவை முடிச்சிருக்காங்க.